ஓம் நமோ நாராயணாய நமக. அப்ரமேயோ ரிஷிகேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்த்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 47வது திருநாமம் ஹிருஷிகேசாயன், ஹிருஷிகேச அப்படின்னு சொல்லணும். அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அனைவருடைய புலங்களை வசப்படுத்துவர். அதனால் நாம் சொல்லும் முறை ஹிருஷிகேசாய நமக, ஹிருஷிகேஷாய நமக. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குதுன்றதம்மா நானே உங்களால் தான் நான் எல்லாமே படித்து புரிஞ்சுக்கிறேன்டா கண்ணா. அதனால் ஃபஸ்ட்டு நன்றி உங்களுக்கு தான் நான் சொல்லணும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தான். இப்போது இதனுடைய கதைகளையும் பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த கதை ஒன்று தான். நமக்கு என்ன தெரியும்? பார்க்கடலிலிருந்து அமுத கலசத்தை ஏந்தியபடி தன்வந்திரியை தோன்றினார். அவர் கையிலிருந்து அதை தட்டி பறிப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அவரை பின்தொடர்ந்து ஓடினார். 33 கோடி தேவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு 66 கோடி அசுரர்கள் அமிர்த கலசத்தை கொண்டு சென்றார்கள். அப்போது திருமால் மோகினி என்ற அழகிய பெண்ணாக வடிவெடுத்து வந்து தன் அழகால் அசுரர்களை மயக்கினார். மோகினி சொல்வதை எல்லாம் அசுரர்கள் கேட்கத் தொடங்கினர். என் நெஞ்சுக்கினியை அசுரர்களே, அமிர்த கலசத்தின் மேல் பகுதியை வெறும் உப்புத்தான் இருக்கும், அதை தேவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன். அடிப்பகுதியில் உள்ள சாரம்தான் அந்த அமிர்தம், அதை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். கொஞ்ச நேரம் சிவனேனு இருங்கள் என்று சொன்னாராம் நம்முடைய எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து. உடனே மோகினியாக வந்திருப்பவர் யார்? திருமால் என அசுரர்கள் உணர்வதற்கு முன் தேவர்களுக்கு முதலில் அமுதத்தை வழங்கிவிட்டார் மோகினி. அமுதத்தை பருகியதால் வலிமை பெற்ற தேவர்கள் அசுரர்களை போரில் வீழ்த்தினார்கள். இது நம்ம அனைவருக்கும் தெரியும் அல்லவா? இச்சம்பவங்கள் ஏதும் பரமசிவனுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர் ஆலகால விஷத்தை உண்ட பின் கைலாசத்தில் பார்வதியுடன் ஓய்வெடுக்கச் சென்று விட்டார். கைலாசத்திற்கு சென்ற நாரதர் திருமால் எடுத்த மோகினி அவதாரம் பற்றி சிவனிடம் சொன்னாராம். மோகினியை காண வேண்டும் என்று பரமசிவனும் பார்வதியும் வைகுந்தத்தை அடைந்தார்கள். புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார் பெருமாள். வாருங்கள் பரமசிவன் பார்வதியே. பரமசிவன் அவரிடம் கேட்டார், நீங்கள் மோகினி அவதாரம் எடுத்ததாக நாரதர் கூறினார். அந்த மோகினி அவதாரத்தை நான் பார்க்க வேண்டும். எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் நீங்கள் உடனே எனக்காக ஒரு மோகினி அவதாரம் எடுத்து எனக்கு காட்சி தருமாறு கேட்டாராம் நம்முடைய பரமசிவன். இல்லை, அசுரர்களை மயங்குவதற்காக நான் எடுத்த அவதாரம், அதை இப்போது எப்படி எடுப்பது? அது பொருத்தமாகாது இல்லையா நம்முடைய சிவனே அப்படின்னு சொன்னாராம் நம்முடைய எம்பெருமான். உடனே ஆனாலும் உன்னை மோகினியாக காண வேண்டும் என்பது என்னுடைய மனசு துடிக்கிறது என்றாராம் சிவபெருமான். உடனே திருமால் மோகினியாக பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் காட்சி தந்தாராம். மன்மதனையே எரித்தவரான மன்மதன் என்ன பெண்ணாசை உள்ளவன், அவரையே எரித்தவரான பரமசிவனுக்கு மோகினியினுடைய அழகை பார்த்து மயங்கியே விட்டாராம். யாரு? நம்முடைய சிவபெருமான். அதாவது திருமால் போட்டுக்கொண்ட பெண் வேடமே அது என்று அறிந்திருந்த போதும் தன் மோகத்தை சிவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதான் சொல்லுவாங்களே, பெண்களுடைய அழகுக்கு ஆண்கள் என்னைக்கும் வசியப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால தான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது 3 ஆசையுமே ஆண்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் தான் சொல்லுவது, இந்தப்படிப்பட்ட ஆசைகளால் யாரால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதற்கு பின் நடந்த வரலாற்றை நமக்கே தெரியும். மோகினி, அதாவது திருமால் மோகினி அவதாரம் எடுத்த திருமாலுக்கும் நம்முடைய சிவபெருமானுக்கும் பிறந்த குழந்தைதான் ஐயப்பன். நீங்கள் அறிவீர்கள். அதனால தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த காலத்திலே நமக்கு ஆணும் இணைந்திருக்கிறார்கள், பெண்ணும் இணைந்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்போல்லாம் காய் மரவாக இருந்தது. இப்போ கலியுகத்தில் எல்லாமே நமக்கு வெளியில் தெரியுது. இந்த சம்பவத்தை கண்ட பார்வதி பரமசிவனுடன் கோபித்து கொண்டு, நீங்கள் காமத்தையே வென்றவர்கள்,
மன்மதனே எரித்தவர்கள் என்றெல்லாம் நான் பெருமைப்பட்டு கொண்டிருந்தேனே. ஆனால் நீங்களோ திருமால் பூண்ட மோகினி அவதாரத்தில் நீங்கள் ஏன் இப்படி பெண்மையினுடைய அழகுக்கு இப்படி மயங்கிவிட்டீர்கள் என்று கேட்டாளாம் பார்வதி தேவி. அதற்கு பரமசிவன், நானே எனது சொந்த முயற்சியால் என் புலன்களை வென்று தவம் புரிந்ததாகவும் காமனை எரித்ததாகவும் நீ எண்ணுகிறாய். அப்படியெல்லாம் இல்லை அம்மா அப்படின்னு சொல்கிறாராம். யார்? சிவபெருமான் பார்வதியை பார்த்து. திருமாலை தியானிக்கும் எனது புலன்களை திருமால் தான் அடக்கி ஆண்டு வருகிறார். அவரது அருளால் தான் காமனை வென்றேன். ஆனால் இப்போது என் புலன்களை அடக்கி ஆளும் திருமான் பெண் வேடம் அணிந்து வந்தமையால் அந்த அழகில் நான் மயங்கிவிட்டேன் என்று விடையளித்தாராம் நம்முடைய சிவபெருமான். அதனால் மேலும் நம் புலன்களை ஓயாமல் கண்டு கேட்டு உற்று முகர்ந்து உண்டு உழலும் சிற்றின்பங்களிலே நாட்டம் கொண்டு அவற்றை நோக்கி செல்வதையே சுவாபமாக கொண்டவையாகும். அவற்றை அடக்கி இறைவன் பால் செலுத்த வேண்டும் என்று நாம் எவ்வளவு முயன்றாலும், இப்போ நமக்கே ஒரு ஆசை வருது, அதை பார்த்து இதை பார்த்து ஆசைப்படுது. ஆண்களுக்கு பெண்களை பார்த்து ஆசை வருது, பெண்களுக்கு வேறு ஏதாவது ஆசை வருது. இப்படியெல்லாம் நாம் புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்றால் எவ்வளவுதான் முயன்றாலும் முடியலன்னு வச்சுக்கோங்க. அது மிகவும் கடினமே. இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அவைகளை கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், இறைவனுடைய அருள் ஒன்று இருந்தால் நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், நல்வழியில் செலுத்தவும் முடியும். புலன்களுக்கு என்னென்னா புலன்களை அடக்கி ஆளும் தன்மை நம்முடைய எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் நம் நல்வழி கொண்டு செல்வதால் ஹிருஷிகேச என்று அழைக்கப்படுகிறார். திரு என்று அழைக்கப்படுகிறாள் திருமால். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 44வது திருநாமம் என்றாராம் பரமசிவன். ஹிருஷிகேசாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நம்மால் அடக்க முடியாத நம் புலன்களை எம்பெருமான் அடக்கி நல்வழி செலுத்துவார் என்பதை நமக்கு தெரிகிறது. அதனால தான் நாம் என்ன செய்வோம், இப்போ நிறையா பேர் கேட்டாங்கன்னா, என்பியை அடக்க முடியல, எனக்கு நான் வெஜிடேரியனை அடக்கவே முடியல, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அது செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியாது, பட்னியாக இருக்க முடியாது, விரதம்லாம் என்னால் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இல்லை, நாம் எம்பெருமான் மேலே நாம் நாட்டம் கொண்டால் இந்த ரிஷிகேசாய நமக என்று நாம் சொல்லி வந்தால் ஐம்புலன்களையும் நம் எம்பெருமான் கட்டுப்படுத்துவார். அதனால்தான் ஏதாவது நமக்கு இப்போ நம்ம விரதத்தப்பே ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ரிஷிகேஷாய நமக நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு பசி கூட இருக்காது. இதுவும் நான் கண்ட பலன். அதனால் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குவதற்கு எம்பெருமானை நாம் நினைத்து வழிபடுவோமாக. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதனால் எல்லாருமே விரதம் மேற்கொள்கிறவங்க அனைவருமே கடவுள் மேல் பக்தி செலுத்தினால் மட்டும்தான் அதை அனைத்தையும் சாதிக்க முடியும். ஓகேவா? வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.